போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாய்ப்பு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு 2023 ஜூன் 14 அன்று அவரை கைது செய்தது. கைது நேரத்தில் அவர் திமுக அமைச்சராக இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அமலாக்கத்துறை அவரை பதவியில் தொடரப்படக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தியது. பின்பு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து நீண்ட கால சிறை வாழ்க்கைக்கு பின்னர் 2024 செப்டம்பர் 26 அவருக்கு ஜாமீன் கிடைத்தது. சில நாட்களில் மின்சாரத்துறை அமைச்சர் பதவியும் ஏற்றார். இந்நிலையில் செந்தில் பாலாஜி மீண்டும் பதவியேற்றதால் சாட்சிகள் பாதிக்கப்படக்கூடும் எனும் ஆபத்தை காட்டி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் அமைச்சர் பதவியா ஜாமீனா என அவர் ஒன்றை தேர்வு செய்ய உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 28 வரை அவகாசம் கொடுத்துள்ளது. இதற்கிடையில் சட்ட ஆலோசனை முடிவில் செந்தில் பாலாஜி பதவி விலகும் நிலைப்பை தற்போது எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் எனவும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.